ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பவர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, இப்போ நம்ம அக்கௌண்டிங் பேசிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்ட் 6 போயிட்டுருக்கு. ஜேர்னல் என்ட்ரி. ஜேர்னல் என்ட்ரினா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம். A journal entry is a record of a business transaction, the accounting books of a business. நம்மளோட பிஸ்னஸில் நடக்கிற தினம் நடக்கிற பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனை நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுறது தான் ஜேர்னல் என்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது ஒரு சின்ன இலுஸ்ட்ரேஷன் பார்ப்போம். ஜெயசீலி இஸ் எ சோல் ப்ராப்பரேட்டர் ஹேவிங் எ ப்ரொவிஷன் ஸ்டோர் ஃபாலோயிங் ஆர் த டிரான்சாக்ஷன். அதாவது ஜெயசீலிங்கிறவங்க ஒரு சோல் ப்ராப்பரேட்டர். இவங்க ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சுருக்காங்க. அவங்களோட பிஸ்னஸில் நடக்கிற தினம் நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸை தான் நம்ம எப்படி ஜேர்னலில் போஸ்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ் 80,000. அவங்களோட பிஸ்னஸ்க்காக அவங்க 80,000 வச்சு அவங்க பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறத நீங்கள் ஜேர்னலில் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜேர்னலோட ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், லெட்ஜர் போர்ட்ஃபோலியோ, டெபிட், கிரெடிட். டெபிட்னா பற்று, கிரெடிட்னா வரவு, உங்களுக்கு தெரியும். தமிழில் சொல்லணும்னா டேட்டு தேதி, பர்டிகுலருங்கிறது விவரம் அப்படின்னு சொல்லலாம். ஜனவரி 1, 2018 அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 80,000 வச்சு. அப்படிங்கும்போது அந்த அதாவது நமக்கு உள்ளே வர்றதை நம்ம டெபிட் பண்ணுவோம், வெளியில் வர்றதை நம்ம கிரெடிட் பண்ணுவோம். அதுதானே உள்வருவனவற்றை பற்றுவை, வெளி செல்வனவற்றை வரவுவை. அதுதான் நம்மளோட கோல்டன் ரூல்ஸில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பிஸ்னஸில் என்ன உள்ளே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் உள்ளே வருது. ஸோ கேஷை டெபிட் பண்ணியிருக்கோம். யார் அந்த கேஷை போடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயசீலி தான் அந்த கேஷை போட்டு அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கேஷ் உள்ளே வர அந்த பிஸ்னஸ்க்குள்ளே கேஷ் உள்ளே வர்றதுனால கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ஜெயசீலி கேபிட்டல்ஸ் அக்கௌண்ட். கீழே நரேஷன் என்ன எழுதுவீங்க அப்படின்னா ஜெயசீலி கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ். அவங்க கேஷை வச்சு பிஸ்னஸை கமென்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ரிமார்க் ஆர் நரேஷன் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஒன், டெபாசிட்டட் கேஷ் வித் பேங்க் 40,000. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெபாசிட் பண்ணியிருக்காங்க. கேஷை எங்கே பண்ணியிருக்காங்க? பேங்க்கில் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ தான் பார்த்தோம் உள்ளே வர்றதுக்கு நம்ம பற்று வைக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போது பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 40,000 பேங்க்குள்ளே போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட், உள்வருவனவற்றை பற்று வைக்கணுங்கிற விதியின் மூலமாக பேங்க் அக்கௌண்ட் டெபிட் பண்ணியிருக்கோம். நம்மக்கிட்டேருந்து என்ன வெளியில் போயிருக்கு? கேஷ் போயிருக்கு. ஸோ வெளி செலவினவற்றை வரவுவை டு கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். இதுக்கு என்ன ரிமார்க் போடுவீங்க, ரெனரேஷன் போடுவீங்க அப்படின்னா டெபாசிட்டட் கேஷ் இன்டு பேங்க். நம்ம கேஷை டெபாசிட் பண்ணியிருக்கோம் பேங்க்கில். தேர்ட் ஒன், பர்ச்சேஸ்டு குட்ஸ் பை பேயிங் கேஷ் 5,000. நம்ம குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் நம்மளோட கடைக்காக. நம்ம அதுக்கான கேஷை பே பண்ணுறோம். அப்படிங்கும்போது என்ன ஜேர்னல் போஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது குட்ஸு உள்ளே வந்திருக்கும். ஸோ பர்ச்சேஸை டெபிட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? குட்ஸ் மீன்ஸ் ஏதாச்சும் நீங்கள் கடைக்கு ஏதாச்சும் ஹோல்சேலாக வாங்கியிருப்பீங்க, ஆர் ஏதாச்சும் ஒரு திங்ஸ் வாங்கியிருப்பீங்க. அது நம்ம கடைக்குள்ளே வந்திருக்கு. ஸோ உள்வருவனற்றை பற்றுவை அந்த விதியின் மூலமாக பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு ஏதாச்சும் ஒரு திங்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம காசு கொடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம காசு நம்மக்கிட்டேருந்து வெளியில் போகிறதுனால கேஷ் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். இதுக்கு என்ன பண்ணலாம்? நரேஷன் அப்படின்னா குட்ஸ் பர்ச்சேஸ்டு பை கேஷ். கேஷ் வச்சு பண்ணோம்னா கேஷு, அதாவது பர்ச்சேஸ் பண்ணும்போது கேஷ் கொடுத்துட்டோம் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட்னு வரணும். இல்லை நம்ம கடனுக்கு வாங்கியிருக்கோம், அப்புறமா தரேன், அடுத்த மாதம் தரேன், 10 நாளில் தரேன்னு சொல்லி க்ரெடிட்டுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா க்ரெடிட் பர்ச்சேஸ் அப்படின்னா அந்த இடத்துல கேஷ் வரக்கூடாது. நம்ம யார்கிட்ட கடனுக்கு வாங்கியிருக்கோமோ அவங்களோட நேமை மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ட்ரி அதுதான். பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் லிப்டான் அண்ட் கோ. லிப்டான் அண்ட் கோட்டேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் நம்ம அமௌண்ட் கொடுக்கல, அவங்களுக்கு கேஷ் பே பண்ணல, க்ரெடிட்டுக்கு பண்ணியிருக்கோம். க்ரெடிட் பர்ச்சேஸு 10,000. அப்போ என்ன பண்ணலாம்?
நார்மலாக ஆஸ் யூஷுவல் பர்ச்சேஸ் பண்ணதுனால டெபிட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் நம்ம கேஷ் உடனே கொடுக்கல, அப்புறமா தான் கொடுக்க போகிறோம். அது எப்போங்கிறது தெரியாது. ஸோ நம்ம மறந்துடக்கூடாது இல்லையா, அவங்களுக்கு நம்ம அந்த அமௌண்ட் கொடுக்கணுங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கேஷுக்கு பதிலாக கிரெடிட்டில் நம்ம யார்கிட்ட கடனுக்கு வாங்கியிருக்கோமோ அந்த கடையோட பேரை ஆர் அந்த பர்சனோட பேரை போட்டுடணும். இதுதான் கிரெடிட் பர்ச்சேஸ். நெக்ஸ்ட் ஒன் சேல்ஸ். சேல்ஸ் குட்ஸ் டு ஜாய் அண்ட் ரிசீவ்டு கேஷ். நீங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க ஜாய்க்கு. என்ன சேல்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா குட்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, உடனே கேஷும் ரிசீவ் பண்ணிட்டீங்க 11,000. இதுக்கு என்ன போடுவீங்க அப்படின்னா அதே ரூல். கேஷ் உள்ளே வந்திருக்கா, ஸோ உள்வரொன்றை பற்றுவை. என்ன பண்ணியிருக்கோம், கேஷ் அக்கௌண்ட் டெபிட் பண்ணிட்டோம் டு சேல்ஸ் அக்கௌண்ட். கேஷ் சேல்ஸ் மேடு. ஓகேங்களா, இதுதான் ஜேர்னல் என்ட்ரி. இது வந்து ஒரு பேசிக்கான சம். இதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நான் நிறையா சம்ஸ் போடுறேன். உங்களுக்கு இன்னும் எப்படி எந்த மாதிரியான சம்ஸ் வேணும், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வச்ச சம்ஸ் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்காக அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.